பேசுங்க. பாருங்க, அவரைக்காய் ஒரு செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இதோட 3வது தடவை இருக்கிறோம். தெரிஞ்சா அவரைக்காய் இது 3வது தடவை இருக்கிறோம். ஃபுல்லாக இருக்குது. ஆமாங்க, எங்கள் வீட்டு தோட்டத்து செடியில் சின்ன ஒரு பையில் தான் நட்டு வச்சுருக்கோம். நல்லா அவரைக்காய் நல்லா பூ பூத்து காய் காய்க்குது. குருவிகளோட சத்தம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சின்ன இடத்துல எங்களால் இவ்வளோதான் விவசாயம் பண்ண முடியுது. பண்ணியிருக்கோம். இந்த கொஞ்சம் பூ பிஞ்சு இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ ஒரு கிலோ காய்க்கு பக்கமாக இருக்குது. எங்கள் வீட்டு அருகில் இந்த சிட்டுக்குருவிகளுடைய ரீங்காரம் இதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம் நாங்கள். இருந்தாலும் இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பூவெல்லாம் பொறிச்சிட்டிங்களா? ஏப்பா 3 பூ இருந்தது. பூவை பொறிச்சு நான் என்றைக்கும் இது பண்ணுறது பக்கத்து விட்டு கொடுத்தாச்சு. பக்கத்து வீட்டுக்காரையா? கத்திரிக்காயும் இருக்குது. அப்படியே இந்த கத்திரிக்காயும் எங்கள் வீட்டு சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் காட்டுறேன். இன்னைக்கு அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார் மேலே குளிக்கிறது வச்சிட வேண்டியதான். அப்படியே வா, இதை எடுத்துட்டு வா. இதை அடுத்த தடவை எடுத்துக்கலாம். இப்போ பூத்திருக்கு. அதை கட் பண்ணாமல் பண்ணுங்க. இது திருநீர் பத்தின அந்த கற்பூரவள்ளி செடி. இது பக்கெட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் சளி பிடிச்சா இதை எடுத்து தான் நாங்கள் எங்களுக்கு இது இப்போ சாப்பிட்டா தான் சரியாகும். மற்ற மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த இலையை பறித்து இருமலுக்கெல்லாம் சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்கு இது தான் மருந்து. இது மருந்து செடின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூலிகை செடி. இது துளசி செடி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு காம்பவுண்ட் மேலே சின்ன டப்பாவில் வச்சுருக்கோம். இது செம்பருத்தி பூச்செடி நல்லா தளைஞ்சு அதுவும் சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கோம். பூ பூத்து இன்றைக்கி தான் பூ பூத்துருக்கு வச்சுருக்கோம். பெரண்டை செடி வச்சுருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு செடி ஒவ்வொரு இது விதைக்கி வச்ச போல் வச்சு வளர்ந்துட்டுருக்கு. பாவக்காய் செடி வச்சுருக்கோம். சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்குது. பாவக்காய் பாருங்க, பெருசாக நான் காய்ச்சதே எனக்கு தெரியாது. இருந்தாலும் பாவக்காய் நல்லா பெருசாக ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பறிக்கிற மாதிரி ஒரு பிஞ்சு இருக்குது. இன்னும் சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது.